பெங்களூருவில் உள்ள ஹீரகட்டா அருகே உள்ள பிஜிஎஸ் லே அவுட் அருகே கடந்த 22ஆம் தேதி நடுத்தர வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடந்தார். அவரது உடலை கைப்பற்றி விசாரித்த போலீசார் கொலை செய்யப்பட்டவர் 37 வயதான ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான லோக்நாத் சிங் என்பதை கண்டறிந்தனர். கொல்லப்பட்ட லோக்நாத் சிங் எம்எல்ஏ HC பாலகிருஷ்ணாவின் நெருங்கிய நண்பர் என்பதால் கொலை வழக்கில் துப்பு துலக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரித்த சோலதே வனஹள்ளி போலீசார் லோக்நாத் சிங் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அவருடன் இருந்த செல்போன் சிக்னல்களை வைத்து ஹேமா என்ற பெண்ணையும் MBA படித்துக் கொண்டிருந்த அவரது மகள் யசஸ்வினியும் பிடித்து விசாரித்த போது கொலைக்கான மர்மம் விலகியது. தொழிலதிபரான லோக்நாத் சிங் கல்லூரியில் படித்து வரும் 24 வயதான யசஸ்வினியை தனது காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து கொள்ளாமலேயே பல இடங்களுக்கும் கூட்டிச் சென்று உல்லாசமாக சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் யசஸ்வினியை திருமணம் செய்து கொள்ள விரும்பி அவரது வீட்டுக்கு சென்று பெண் கேட்டபோது வயது வித்தியாசத்தை காரணம் காட்டி தனது மகளை திருமணம் செய்து கொடுக்க ஹேமா மறுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் யசஸ்வினியை வீட்டிற்கு தெரியாமல் அழைத்து சென்று லோக்நாத் சிங் பதிவு திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் அலைபாயுதே ஸ்டைலில் மாணவியை அவரது வீட்டிலேயே விட்டு சென்றுள்ளார். இருவருக்கும் திருமணம் நடந்தாலும் இருவரும் தனித்தனியே இருந்ததால் லோக்நாத் சிங் வேறு சில பெண்களுடன் காதல் கொண்டு சுற்றி திரிந்துள்ளார். இதனை அறிந்து யசஸ்வினி லோக்நாத் சிங் மீது ஆத்திரம் அடைந்தார். லோக்நாத் சிங் தனது மகளை காதலித்து ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ஹேமா தனது மகளின் வாழ்வை சீரழித்துவிட்டு வேறு பெண்களுடன் சுற்றி திரியும் லோக்நாத் சிங்கிற்கு தக்க பாடம் புகட்ட முடிவு செய்தார். அதன்படி சம்பவத்தன்று லோக்நாத் சிங்குடன் காரில் பயணித்த யசஸ்வினி தனது தாயின் யோசனைப்படி மயக்க மருந்து கலந்த சாப்பாட்டை எடுத்துச் சென்றிருந்தார். ஹீரகட்டா அருகே உள்ள பிஜிஎஸ் லே அவுட் பகுதியில் காரை நிறுத்தி தனது காதல் கணவருக்கு அந்த சாப்பாட்டை ஊட்டிவிட்டுள்ளார் யசஸ்வினி. அவரும் ஆசையாக சாப்பிட்ட சிறிது நேரத்தில் காருக்குள்ளேயே மயங்கிய நிலையில் தனது மகள் சென்ற காரை பின்தொடர்ந்து ஆட்டோவில் சென்ற ஹேமா தான் கையோடு மறைத்து எடுத்துச் சென்றிருந்த கத்தியால் லோக்நாத் சிங்கின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தனது மகளுடன் சேர்ந்து தப்பிச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து தொழிலதிபர் லோக்நாத் சிங் கொலை வழக்கில் தாய் ஹேமா, மாணவி யசஸ்வினியை போலீசார் கைது செய்தனர். வயதுக்கு மீறிய காதல் எப்போதும் இடும்பை தரும். தாயின் கோபம் மகளையும் கொலை வழக்கில் சிக்க வைத்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு மற்றும் வேல்ராஜ்.